श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இன்னைக்கு ராமானுஜ பாத்திர உற்சவம் எல்லா ஊர்லயும் விமர்சையா நடந்துட்டு இருக்கு. அடியன் திருப்பதில இருந்து காஞ்சிபுரம் இன்னைக்கு மத்தியானம் வந்தேன். திருப்பதியில பரகால மடத்துல கீழே திருப்பதியில பரகால மடத்துல ராமானுஜ பாத்திர உற்சவம் நடந்தது. அடியன் போயிருந்தேன். மனசு சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் அந்த ராமானுஜ பாத்திரம் தனியனையும் அடியன் சேவிச்சேன். இப்போ இது வரையும் நையாயிகால கண்டனம் பண்ணார். ஐயாயிகால் சொன்ன நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற அப்படின்ற பட்சத்தை கண்டனம் பண்ணிட்டேன். இப்ப என்ன அப்படின்னா, போன ஸ்லோகத்துல பொதுவாக அத்வைதிகள் என்ன சொன்னா, அப்புறம் பாஸ்கர வேதாந்திகள் அவ என்ன சொன்னா, யாதவ பிரகாஷா என்ன சொன்னா அப்படின்னு சுருக்கமா அவ சொல்லி, ஆனா இந்த மூணத்தை காட்டணும் ஸ்ருதி சித்தமான நம்ம சித்தாந்தம் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி சாதிச்சு முடிச்சுட்ட சுவாமி. இப்போ ஒவ்வொரு மதத்தையும் விமர்சையாக கண்டனம் பண்ண போற. ஏன் அப்படின்னாக்கா, இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இல்லையோ, அவளுடைய தத்துவம் என்ன, அவ என்ன சொல்றா அப்படின்றதும், அவ சொல்ற பட்சத்துல என்ன தோஷம் வரும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் ரொம்ப சிரமப்பட்டு நமக்கோசரம் சுவாமி எல்லாம் சாதிக்கிற, நிறைய ஸ்லோகங்கள்ல சாதிக்க போற. இப்ப பாருங்க, அவ என்ன சொல்ற அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். காத்தியாயன ஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காத்தியாயன ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கு. காத்தியாயன மகரிஷி அவர் அனுகிரகித்தது ஒண்ணு இருக்கு. அதுல அந்த காத்தியாயன மகரிஷி சாதிச்ச விஷயத்துல காத்தியாயன மகரிஷி ஒரு விஷயத்தை சொல்றார். ஈஸ்வர வியாகிருத பிராணை விராட் சிந்துரிபோர்மிபி அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த வார்த்தை பார்த்துட்டு இருக்கோம். காத்தியாயன மகரிஷி சொல்றது இது, ஈஸ்வரன் அவ்யாகிருத சப்தத்தினால இது சொல்லப்பட்டதா இருந்து பிரகிருதி, அதுக்கப்புறம் பிராணசப்தத்தினால ஜீவன் சொல்லப்பட்டதா இருக்கு. இந்த மூணுத்தினாலையும் பரம்பிரம்மம், விராட் அப்படின்னா பரம்பிரம்மன் அர்த்தம். இந்த பரம்பிரம்மமானது சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஈஸ்வரா வியாகிருத பிராணை விராட் சிந்துரிவ ஊர்மிபிஹி. ஊர்மிபிஹி, ஊர்மி அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம். ஒரே சமுத்திரம். இந்த சமுத்திரமானது நிச்சலனமா இருக்கும். அதாவது மேல அலைகள்லாம் இருக்கும் சமுத்திரத்துல. ஆனா சமுத்திரத்துல அடியில போனோம்னு வச்சுக்கோங்க, அதுல நிச்சலமா இருக்கும், சலனமே இருக்காது. இது பிரம்மம். அந்த சமுத்திரத்துல நானாவிதமான அலைகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஈஸ்வர அவ்யாகத பிராணி, ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை வச்சுக்கிறார். பிரம்ம தத்துவம் வேற, ஈஸ்வர தத்துவம் வேற, அது மாதிரி அவ்யாகத தத்துவம் வேற. பிரகிருதி, அது பிரகிருதி. பிராணன் அப்படின்னாக்கா ஜீவன். நிறைய இடத்துல பிராணனை ஜீவனா சொல்லிருக்கிறது. பிராணாவாவ சத்தியம் அப்படின்னுட்டு, சத்தியஸ்த சத்தியம் அப்படின்ற வாக்கியத்துல பிராணாவாவ சத்தியம் அங்க பிரகதாரணிகள் சொல்றது. அதனால
பிராணன்னா ஜீவன் அர்த்தம், அதுவும் அர்த்தம் உண்டு. அதனால அந்த பிராணனாக ஜீவன் இந்த மூணுத்தினால, அதாவது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், இந்த ரூபத்தினால நன்றிவ அப்படியே ஆட்டம் ஆட்டுதான். அந்த மாதிரி இந்த பிரம்மமானது இருந்தது. ஆக சமுத்திர பயணதரங்க நியாயம்னு அவ சொல்ற. இந்த சமுத்திர பயணதரங்க நியாயத்தினால பிரம்மமே 3 விதமாக இருக்கு அப்படின்னுட்டு, இது யாதவ பிரகாசர் தானா சொல்லிடல. யாதவ பிரகாசர் எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த காத்தியாயன மகர்ஷி வசனம் இருக்கு பாருங்க, அததான் வச்சு அவர் சொல்லிருக்காரு. அதனால அந்த கணக்குல பாருங்க, வெறும யாதவ பிரகாசர் ஏதோ கல்பிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த காத்தியாயன மகர்ஷி சொன்ன வாக்கியத்தை கொண்டுதான் அவர் அனுபவிச்சிருக்காரு யாதவ பிரகாசர். அதனால நீங்க அது தவறு, எல்லா விதத்தினாலையும் தவறு அது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா காத்தியாயன சொல்லிருக்காரு, அதனால அதை அங்கீகரிக்கணும், அதுதான் சொல்லிருக்கிறது அப்படின்னுட்டு அந்த யாதவ பிரகாச அனுயாயிகள்லாம் ஆட்சேபிக்கிறாய். அதுலயும் அவ சொல்ற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, இது இந்த யாதவ பிரகாச மதம்ன்றது நேத்தியே சொன்னோம், சுவாபாவிகமான பேத அபேதவாதம். உண்மையான பேதம், உண்மையான அபேதம் ரெண்டும் இவ இருக்கா, அது பிரசித்தம். அது மட்டும் இல்லாம இவா கூட என்ன பண்ற, எல்லா வேதாந்திகளுமே யாருமே ஏமாத்துறதுக்கோசரம் சொல்றது இல்லை. அவ மனசுல ஒரு தத்துவம் தோணுறது. அந்த தத்துவம் ஏன் தோணித்து அப்படின்னாக்க, ஸ்ருதிகளை சாமரஸ்யப்படுத்தணும், சாமரஸ்யம் சரி பண்ணணும், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லாம பார்க்கணும். அதுக்கோசரம்தான், அந்த உற்சாகத்தினாலதான் யாதவ பிரகாஷர் இத மாதிரி சொல்றார். அதனால ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் பேதமோ அபேதமோ சுவாபாவிகமா இருக்கட்டும். அப்படி சுவாபாவிகமா அப்படி சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு விரோதம் வராது அப்படின்னு அவன் சொல்ற. அதுக்கு உதாரணம் தான் சமுத்திர பேணதரங்க நியாயம். ஒரே சமுத்திரம் தான், அதுல குமிழும் இருக்கு, அலையும் இருக்கு, அந்த மாதிரி நுரையும் இருக்கு. நுரை இருக்கு, குமிழ்னா அந்த முட்டை முட்டையா இருக்கும் அது, அந்த மாதிரி அலைகள் இத்தனையோ இருக்கு. அது மாதிரி அது பரிணமிக்கிறது. இப்ப எது பொய் எங்க? சமுத்திரம்ன்றதும் உண்மைதான், சமுத்திரம்ன்றது மொத்தமா நம்ம சொல்லிடுறோம். அதுல அலைன்றதும் உண்மைதான், குமிழ் அப்படிங்கிறதும் உண்மைதான், அந்த மாதிரி நுரை அப்படிங்கிறதும் உண்மைதானே அது. அதனால ஒரே சமுத்திரத்துக்கு சமுத்திரம் பேணதரங்க நியாயம் சொன்னதுனால இந்த மாதிரி பலவிதமான நாமங்கள், பலவிதமான ரூபங்கள்லாம் அதுக்கு இருக்கு. ஆனால் நீங்க அலைன்னு சொல்றீங்க, நுரைன்னு சொல்றீங்க, குமிழ்ன்னு சொல்றீங்க. எதையுமே மாற்றி சொல்றது இல்லையே. குமிழனுடைய தர்மம் சுபாவம் இதுக்கு நுரைக்கு வரல, நுரையினுடைய சுபாவம் அலைக்கு வரல. ஆனா மூணும் ஒன்னா சேர்ந்துதான் சமுத்திரம் அப்படின்னு சொல்றோம். அதனால வியவஸ்திதமா இருக்கு, எல்லா தர்மங்களும் சுபாவமானது வியவஸ்திதமா இருக்குது. இப்படி வியவஸ்திதமா இருக்கிறதுனால சுபாவ சாங்கரியம் வரல. இப்ப நம்ம அதுதான் சொல்ல போறோம், சுபாவ சாங்கரியம் வந்துருமே அப்படின்லாம் நேற்று ஸ்லோகத்துல சொல்லிருக்கோம். இத மாதிரி பிரம்மத்துக்கே அந்த தோஷங்கள்லாம் வந்துருமே அப்படின்லாம் நாம சொல்லிருக்கோம். அதற்கு அவன் என்ன சொல்றான், சுபாவ சாங்கரியமே வராது. சாங்கரியம்னு ஒண்ணும் கலந்துடுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துடுறதுன்றதே வராது. அதனால விவகார விஷயமா ஆறுது. லோகத்துல பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இது
அலை, எது நுரை அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த பிரம்மன் கூட அப்படிதான் இருக்குது. 3 சக்திகள் அதோட சேர்ந்து இருக்குது. 3 சக்திகளோட சேர்ந்துட்டு 3 விதமாக பரிணமிக்கிறது. 3 விதமாக பரிணமிக்கிறது ஒரே பிரம்மம். அதுல சித் சக்தி, அச்சேதன சக்தி, ஈஸ்வர சக்தி, 3 சக்தி. அதனால இது பரிணமிக்கிறது. அது மாதிரி அப்படி பரிணமிக்கிறதுன்னு அவ சொல்ற. அதனால பிரம்மன்றது அதுக்குதான் காத்தியாயனுடைய வசனத்தையும் அவ உதாரிச்சுட்டு போயிட்டா. ஈஸ்வரா வியாகிருத பிராணை விராட் சிந்திவோர்மிபி யஸ்மன் ருத்ய திவா அபாசி தஸ்மே சத் பிரம்மனே நமஹா அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். அதையும் உதாரிக்கிற யாதவ பிரகாஷார். அதனால இந்த பிரக்கிரியில போனோம்னாக்கா என்ன தெரியும் போயிடுச்சு எங்களுக்கு. நீங்க யாதவ பிரகாஷ பட்சம் தப்பு, தோஷம் வரும் அப்படின்னு சொல்றதுன்னா கிடையாதுன்னு அவ சொல்ற. அதை இப்ப கண்டனம் பண்ற. அதுவே தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இந்த பரம்பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு 3 சக்தி இருக்குன்னு சொன்னேன். ஈஸ்வரன் ஒரு சக்தி இருக்குது, ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஈஸ்வரன் ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்படின்னா அந்த ஈஸ்வரனை காட்டிலும் பரம்பிரம்மம் வேறுபட்டது அப்படின்னு நீ சொல்ற. பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு தான் நீ சொல்ற. அது வேறுபட்டதுன்னு சொல்ற. ஆனா ஸ்ருதிகள் என்ன சொல்றது தெரியுமா? எந்த பிரம்மம் ஒண்ணு இருக்கோ அதுதான் ஈஸ்வரன். அது நிர்விகாரமா இருக்குது, அது தோஷமற்றதாக இருக்குது. அதனால சுரூப விகாரமும் கிடையாது. அதனால தோஷமற்றதா இருக்குது. இது நாங்க சொல்லல, நிரவத்தியம் நிரஞ்சனம் நீயே உதாரிக்கிற. மகாபூர்வபக்ஷத்துல எம்பெருமானார் உதாரித்திருக்கார். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு உதாரிச்சிருக்கார். அதனால அது சொல்லி சொல்றது. அது மாத்திரம் இல்லாம அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்டது அது அப்படின்னு சொல்றது அது. அதனால ஹேய பிரத்தனீகத்துவம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த ஹேய பிரத்தனீகத்துவன்றது பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமானது. அமலத்துவம் அப்படின்னு சொல்றோம். அந்த அமலத்துவன்றது ஹேய பிரத்தனீகத்துவன்றது அர்த்தம் அது. அதனால அந்த மாதிரி விசேஷமா இருக்குது பிரம்மம். இது எல்லாரும் ஒத்துண்டது தான் அது. அதனால நீ என்ன பண்ணிட்டேன்னாக்கா ஈஸ்வரனையும் பிரம்மத்தையும் ஒன்னா சொல்லிட்ட. ஒன்னானா வேற வேறையா சொல்லிட்டு அதனோட அம்சம்னு சொல்லிட்ட, பிரம்மத்தினுடைய அம்சம்னு சொல்லிட்ட. அப்படி சொன்னாக்கா அந்த ஈஸ்வரன்றவன் தான் பிரம்மன்னுட்டு சுருத்தி சொல்லிச்சு. நீயோ அதை ஒத்துக்காம அந்த ஈஸ்வரன் தான் பிரம்மத்தினுடைய அம்சமா இருக்கான், சக்தியா இருக்கான்னு சொல்லிட்ட. அப்ப அந்த ஈஸ்வரன் விகார கோடியில தான் சேர்த்திருக்க. விகார கோடினாக்க எப்படி அச்சேதனம் ஒண்ணு பிறக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஈஸ்வரன்றவனும் பிரம்மத்தை பிறக்கிறான், உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னாக்கா நீ விகார கோடியில தானே சேர்த்து வச்சிருக்க. அப்படி சேர்த்துட்டேன்னாக்கா சூரியனும் பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்னா சொல்றதுக்கு பிரம்மமே தோஷத்தோட கூடினது, விகாரத்தோட கூடினது அப்படின்னு ஆயிடும். ஒரு விஷயம் இருக்கு, மண்ணு கடமா மாறுறது. அதனால அச்சேதனத்துக்கு விகாரம் இருக்கு. இந்த விகாரம் இருக்கிறது அப்படின்னாக்கா தோஷம்தான் அது. எப்படிப்பட்ட தோஷம்னாக்கா நித்தியமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு விகாரம் இருக்குன்னு சொன்னேனாக்க அப்போ அந்த உற்பத்தினத்துவம் வந்துடுறது, நித்தியத்துவம் போயிடுறது. அந்த நித்தியத்துவன்றது போயிடுச்சோம்னாக்கா பெரிய அழிவு, பெரிய தோஷம் அது. அதனால நிர்விகாரத்துவம் சொல்றதுதான் சரியானது. அதனால நீ நிர்விகாரத்துவம் பிரம்மத்துக்கு இருக்கு, அது போயிடும். அதனால அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். நிர்விகாரத்துவம், நிர்குணத்துவம்,
முதலான ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துடும். நீ சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்றது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்ற. அப்ப ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேற அப்படின்னுட்டு நீ சொன்னதா ஆகும். அப்படி சொன்னியானாக்கா ஸ்ருதி ஈஷாவாஸ்யமிதம் தத்துவம் அப்படின்னு ஈஷாவாசிய உபநிடத்துல சொல்லிட்டு போயிடுச்சு. ஈஷா திருதியாந்தம், ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம் முழுக்குமே ஈஸ்வரனால வியாபிக்கப்பட்டது. அதாவது அந்தர்யாமியாவும் அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி ரெண்டுத்தையும் சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஈஷாவாஸ்யம் அப்படின்னு உபனிஷத்தே அந்த ஈஸ்வரனத்தை தான் பிரம்மமா சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் ஈஸ்வரன் சொல்றது. அத மாதிரி ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ பூதபாலா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஏஷ சர்வேஸ்வரகான்னுட்டு அனைத்து பேருக்கும் ஈஸ்வரனாக எந்திரமான் இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால அந்த ஈஸ்வரன்னு பரமாத்மாவை ஸ்பஷ்டமா சொல்றது. அது மாதிரி சமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிச்சு. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரானுக்குள்ள இவன் அந்த ஈஸ்வரானுக்கும் இவன் ஈஸ்வரனாக இருக்கிறான் அப்படின்னு அதை சொல்லிட்டு போயிருந்தே. இப்போ அந்த பரமாத்மாவை தான் சொல்லிச்சு. பரபிரம்மன்னு நம்ம எல்லாரும் ஒத்துருக்குமே, அந்த பரபிரம்மத்தை தான் இப்படி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ருதி. அதனால நீ ஈஸ்வரனும் பிரம்மமும் வேற வேற அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துடும். அது மட்டும் இல்ல, ஈஸ்வரனுக்கும் பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் பிறப்பு உண்டு அப்படின்னு நீ சொன்ன. பிறப்பு உண்டுன்னு சொல்லச்சே அதுவும் இப்ப தவறா போயிடுத்து. ஞாக்ஞௌ துவாவஜௌ அப்படின்னு சொல்லிச்சு. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உற்பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிரகிருதி புருஷம் செய்வ வித்யனஹதி உபாவபி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இது ஸ்மிருதின்னு சொல்றது. என்ன சொல்லிச்சுன்னா பிரகிருதியும் புருஷன் ஜீவன் வா ரெண்டு பேரும் அனாதியா இருக்கா, அனாதியா நித்தியமா இருக்கா, அவளுக்கு பிறப்புன்றதே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ அதுவும் சொல்லியிருக்காது. இப்படி சொல்லச்சே நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னாக்கா இந்த பிரம்மமானது பிறப்போட கூடினதுன்ற மாதிரி சொல்லிட்டே. இப்போ பிரம்மத்துக்கிட்ட இருந்தா ஈஸ்வரன்றவன் பிறக்கிறான், சேதனன்றவன் பிறக்கிறான், பிரகிருதியும் பிறக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்ப ஸ்ருதி ஸ்மிருதிக்கு விருத்தமான மூணுத்துக்கும் உற்பத்தியே நீ சொல்ற, அது தவறு. மூணுத்துக்கும் பிரம்மத்துக்கிட்டே இருந்தே உற்பத்தி வருது அப்படின்னு தான் இப்ப சொல்றேன் நீ. அது சொன்னதுனால அது விரோதம் வந்துடுது. அது மாத்திரம் இல்ல, பிரம்மத்துக்கிட்டே இருந்து இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி அப்படின்னா பிரம்மத்துக்கு விகாரி அப்படின்னு பேர் வந்துடும். விகாரின்னு பேர் வந்துடும். அந்த அதனுடைய விகிருதி காரியங்கள் இந்த மூணு ஈஸ்வரன் சேதனன் அச்சேதனன் அப்படின்னு ஆயிடும். அதுவும் தோஷமா போயிடுறது. இல்ல பிரம்மம் நிர்விகாரம்தான், இந்த மூணு தான் விகாரமா இருக்கு, காரியங்களாக இருக்குது. காரியங்களாக இவைகள் தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரம்மா இருக்கு பாருங்க, அது வேற, பிரம்மத்தினுடைய சக்தி வேற. பிரம்மத்துக்கிட்ட மூணு சக்தி இருக்குன்னு சொன்னோம். அதுல ஈஸ்வர சக்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சக்தியில இருந்துதான் இந்த ஈஸ்வரன் உற்பத்தி ஆனான். சேதன சக்தியிலிருந்து ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆச்சு, அச்சேதன சக்தியிலிருந்து அச்சேதனங்கள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேன்னா என்ன தெரியும் இல்லையோ, பிரம்மத்துக்கு உபாதான காரணத்துவம் இல்லை, அந்த சக்திகளுக்கு தான் காரணத்துவம், உபாதான காரணத்துவம் அப்படின்னு நீ சொன்னதா ஆயிடும்.
பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட பிரம்ம சக்தி இருக்கே, அதுக்குதான் காரணத்தை ஒத்துக்கிறேன், பிரம்மத்துக்கு காரணத்தை இல்லை. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானம்ன்றது பிரம்ம இல்ல, சக்தி தான் உபாதானம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்படி சொன்னாக்கா பிரம்மத்திலிருந்து தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்தம் உபாதீத. தஜ்ஜலான் அதுங்கிட்டேந்து உற்பத்தி ஆனதுனால தஜ்ஜம்னு பேரு. தல்லம் அதுங்கிட்டயே அந்த பிரம்மத்துக்கிட்டயே லயத்தை அடையிறது, சேர்ந்துடுறது பழைய காலத்துல, அதனால தல்லம் அப்படின்னு பேரு. அது மாதிரி தேன அனிதி அவனால ரசிக்கப்படுறதுனால சதனம் அப்படின்னு பேரு. சஜ்ஜத்துவம் தல்லத்துவம் சதனத்துவம் இதை சொல்லி சஜ்ஜலான் அப்படின்னு பிரம்மத்துக்கு பேரு. இது ஸ்ருதி சொல்றது சாண்டில்ய வித்திய. அப்படி சஜ்ஜலான் அப்படின்னு சொல்றதுனால அது பிரம்ம காரணத்துக்கு தான் சொல்லி இருக்குது. இதேதான் யதோபாயமானி பூதானி ஜாயந்தே ஏனஜ அஸ்னானி ஜீவந்தி யத்ரயம் கவிசம் விஷந்தி தத்விஜிஞாசஸ்வ அப்படின்லாம் சொல்லி இருக்குது ஸ்ருதி. அந்த மாதிரி சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் பிரம்ம காரணவாதத்தை ஸ்பஷ்டமா சொல்லியிருக்குதே. இப்ப நீ பிரம்ம காரணவாதமே ஒத்துக்கல நீ, அதனால பிரம்ம காரணவாதம் போயிடுத்து சக்தி காரணவாதத்தை ஒத்துருக்கே. அதனால யதோபாயமான பூதானி ஜாயந்தேன்றது அத மாதிரி காரண வாக்கியங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு விரோதம் வந்துடும். அது மட்டும் இல்ல, நமக்கு உபனிஷத்துக்கு வேண்டியதுல அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா முக்கியமானது பிரம்மசூத்திரங்கள் தான். அந்த பிரம்மசூத்திரம் என்ன பண்ணிச்சுன்னா ஜன்மாத்யஸ்யதா அப்படின்னு சொல்லிருக்கோம். லட்சணமே பிரம்ம லட்சணம் என்னன்னாக்கா ஜன்மாத்யஸ்யதா, அதாவது சர்வகாரணத்துவம் அப்படின்றதுதான் பிரம்ம காரணம். பிரம்ம காரணத்துவம் சர்வகாரணத்துவம் தான் பிரம்ம லட்சணமா இருக்கு. பிரம்ம காரணத்துவம் சர்வகாரணத்துவம் தான் பிரம்ம லட்சணம் சொல்லச்ச அதுக்கு விரோதமாக நீ இங்க சக்தி காரணவாதத்தை ஒத்துட்டு. அது மட்டும் இல்ல, முதல் 2 அத்தியாயம் இருக்கு வேதாந்தத்துல பிரம்மசூத்திரங்கள்ல. முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம்னு பேரு. அங்க என்ன சொல்றதுன்னாக்கா அனைத்து காரண வாக்கியங்களுக்கும், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் எதுன்னு சொல்றதோ அனைத்து காரண வாக்கியங்களுக்கும் சமன்வயப்படுத்துறது, பிரம்மத்திலேயே சமன்வயப்படுத்துறது. பிரம்மந்தான் எல்லா வாக்கியங்கள்னாலையும் சொல்லப்படுறது அப்படின்றது சமன்வயாத்தியாயத்தினுடைய சுரூபம். 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். அந்த அவிரோதாத்தியாயத்தில் என்ன சொன்னாருன்னு, முதல் அத்தியாயத்தில் சமன்வயப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள், காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அதுல என்ன விரோதம் வருதோ அந்த விரோதங்கள் அத்தனையும் களையிறது சூத்திரக்காரன். அதுக்கு எம்பெருமானால் அற்புதமா பாஷ்யம் பண்றார். இது எல்லா வேதாந்திகளும் ஒத்துக்கிறது தான் அது. இப்ப நீ அந்த மாதிரி அனைத்து வாக்கியங்களுக்கு வச்சு அர்த்தம் சொல்லச்ச அது சரியில்லை, சக்தி காரணவாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அந்த 2 அத்தியாயத்தினுடைய சுரூபமே போயிடுமே. 2 அத்தியாயங்களும் போயிடும். 2 அத்தியாயங்களும் போயிடுச்சுன்னாக்கா அப்புறம் நீ என்னத்தை கல்பிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால அது தவறு. அதனால அந்த வாதமும் சரி என்று அப்படின்னுட்டு சாதிக்கிறார் சுவாமி, கண்டனம் பண்றார். அது மாத்திரம் இல்ல, இவன் வேற ஒண்ணு பட்சம் சொல்றாப்பா, இந்த மாதிரி விரோதம் வரக்கூடாது அப்படின்றதுக்குதான் பிரம்மம் என்ன, பிரம்மத்தினுடைய சக்தி என்ன, இந்த 2த்துக்கும் சர்வாத்மா பேதத்தை நாங்க சொல்லல. வேற என்ன சொல்றீங்க? பேதமும் சொல்றோம் அபேதமும் சொல்றோம். பேதம் அபேதம் 2மே இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதனால ஒரேடியா பேதம் தான் இருக்குன்னு நாங்க சொல்லல, ஒரேடியா அபேதம் தான் இருக்குன்னு நாங்க சொல்லல. 2 இருக்கு. 2 இருக்கிறதுனால இது
பிரம்மத்தை காட்டிலும் வேறுபடாது. ஆனால் பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறது. அது எப்படின்னாக்க இப்ப திருக்கல்யாண குணங்கள் நாம ஒண்ணு சொல்றோம். திருக்கல்யாண குணங்கள்லாம் பிரம்மத்தோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. ஆனா பிரம்ம வேறதான், பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணம் வேறதான். அப்படிதான் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி, ஏன்னா அது நம்ம இஷ்டம் இல்லை, ஸ்ருதி சொல்றது. அத மாதிரி இங்கேயும் பிரம்ம வேற இல்ல, பிரம்மத்தினுடைய சக்தி வேற இல்ல, அத்தியந்த பேதமும் இல்லை, அத்தியந்த அபேதமும் இல்லை, ரெண்டும் ஒன்னாவே சேர்ந்து இருக்குது. அதனால பிரம்மசக்தி இதுவும் இப்படிதான் இருக்குது. அதனால பிரம்மசக்தி தான் உபாதானம்னாக்கா பிரம்மன் தான் உபாதானம் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால பிரம்ம காரணவாதம் போகாது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்கா அதுலயும் தோஷம் வருது. அப்போ ஜெயினன் என்ன பண்றான், ஜெயின மதத்துல சப்தபங்கின்னு ஒரு பட்சம் வச்சுருக்காங்க. அதாவது அநேகாந்தவாதம் அப்படின்னு வாழ்ந்துட்டு எதுவுமே ஏகாந்தம் கிடையாது, எல்லாம் அநேகாந்தம் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். பின்னாடி அதெல்லாம் வரப்போகுது, அத்திரைய புறத்துல அதெல்லாம் வரப்போகுது. ஆனா இந்த அநேகாந்தவாதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னாக்க சர்வ சாமரஸ்யம். லோகத்துல எல்லாமே எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால இது வஸ்து இல்லை, இது வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சப்தபங்கி அப்படின்னு சொல்ற, அதாவது ஒரே வஸ்து எடுத்துக்கோங்க. சியாத் அஸ்தி, அஸ்தின்னு அதுக்கு வரும், நாஸ்தின்னு வரும், சியாத் அஸ்தி நாஸ்தி அப்படின்னு வரும், ரெண்டு இல்லாததுன்னு வரும். இந்த மாதிரி அவ நிறைய உதாரணம் காமிக்கிறார். அத நம்மளே கூட சொல்றோம். உடலனின் உடன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உடலன் அஞ்சலின் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனனை இளனனை இவை குணமுடைமையில் உடனிரு தகமையோடு ஒழுவிலன் பறந்தேன்னு சொல்றோம். ஆழ்வார் சாதிக்கிறார். சதைவ சௌமியாதம் அக்ராசி அசத்வாயுதம் அக்ராசி. இந்த மாதிரி சத்து அசத்து அப்படின்னு ஒரே பிரம்மத்துக்கு ரெண்டும் சொல்லிருக்கா இல்லையா? அத மாதிரி அஸ்தி சப்த வாக்கியத்துவம் நாஸ்தி சப்த வாக்கியத்துவம் அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் ஜிக்ஞாசாதி நடத்துற எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். அதே மாதிரியே கீதா பாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல நிறைய சாதிச்சிருக்க, அதெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லிருக்கார். இப்ப அதே மாதிரி நாங்களும் அநேகாந்தவாதம் சொல்றோம். அநேகாந்தவாதம் சொல்றதுனால எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றதுல விரோதம் இல்லையே, எல்லாம் எல்லாத்துலயும் இருக்குன்றதுல விரோதம் இல்லை. அந்த மாதிரிதான் அவ சொல்ற, ஜெயினா சொல்றார். அப்படி சொன்னா அத சூத்திரக்காரர் என்ன பண்ண, நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சாதிக்கிட்டார். ஒரே வஸ்துவில விருத்தமான குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்காது. உஷ்ணமும் சைத்தியமும், ஔஷ்ணியமும் சைத்தியமும் ஒரே இடத்துல இருக்குமா? ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. ஜலம் சைத்தியம், அக்னி ஔஷ்ணியம், சூடு. இந்த சூடும் குளிர்ச்சியும் ஒரே இடத்துல எப்படி இருக்கும்? ஒண்ணு சூடு இருக்கணும் அல்லது குளிர்ச்சி இருக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னாக்க அது விரோதம். அதனால இது வராது. இருக்கு இல்லை அப்படிங்கிறது வரவே வராது. அதனால இந்த சப்தபங்கிங்கிற வாதமே ரொம்ப தவறானது. அவ சொல்றா சப்தபங்கி வாதம் ஒண்ணு சொல்றா. அவ அதுக்கு அத்திரவிய சரத்துல கண்டனம்லாம் பண்ண போறாரு சுவாமி. பாஷகாருக்காக கண்டனம் பண்ற ஸ்ரீபாஷ்யத்துல அத மேல இது பண்ற. இந்த சப்தபங்கி வாதத்தை ஜெயினன் சொல்றத எல்லா வேதாந்திகளும் எல்லா ஆஸ்திக தரிசனவாதிகளும் கண்டனம் பண்றான். ஏன் அப்படின்னாக்க அவன் ஈஸ்வரனை ஒத்துக்காம தான் புத்தி போனபடி எல்லாத்தையும் கல்பிக்கிறான். அத கண்டனம் பண்றா. இப்போ இங்க பிரகிருதத்துல நீங்க என்ன சொல்லிட்டீங்க, பிரம்மமானது, அவன் சொல்றது பிரம்மமானது பேதத்தோட கூடினது அபேதத்தோட கூடினது, பேதமும் அபேதமும் சுவாபாவிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. இது ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா
அப்போ ஜெயமன் சொல்ற சப்தபங்கி வாதத்துக்கும் நீங்க சொல்ற பேதாபேத வாதத்துக்கும் சுவாபாவிகம்னு சொல்லிட்டா, அவளும் சுவாபாவிகம்னு சொல்லியிருக்கா. சுவாபாவிகம்னு சொல்றதுனால இப்போ நீங்க சொல்ற வாதத்துக்கும் அவ சொல்ற வாதத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன பேதம் இருக்கு? ரெண்டு பேரும் ஒன்னாதானே சொல்றீங்க. சுவாமி அதிக நசராவில் கண்டனம் பண்ற. எப்படி கண்டனம் பண்றாருனாக்கா, நீ சொல்ற எல்லாமே எல்லாத்துலயும் இருக்கு, அதனால எல்லாம் சரி அப்படின்னு நீ சொல்றியோ. அப்படி சொன்னேனாக்கா சித்தாந்தி இருக்கானே அவன் சொல்றதுல தப்புன்னு சொல்றது இருக்கு, தப்பு தூஷணம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். ஆக்ஷேபிக்கும் பொழுது அதையும் உண்மை இருக்கு, அதையும் நீ ஒத்துடுற. இப்போ அவளும் ஜெயிச்சுடுவா, நீயும் தோத்துடுவ. உன் பட்சமும் தோத்து போயிடும். நீயும் தோத்து போயிடுவ, அவளும் ஜெயிச்சுடுவா. ஏன்னா வெற்றிங்கிறது அவளுக்கும் உண்டா இல்லையா ஜெயம்ங்கிறது? ஏன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருக்கு. அபஜயம்ன்றது உங்ககிட்டயும் இருக்கு, விரோதம்ன்றது உங்ககிட்டயும் இருக்கு, விரோதமற்ற தன்மை அப்படிங்கிறது அவாகிட்டையும் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால எல்லாமே எல்லாத்துலயும் இருக்குது அப்படின்னு தான் நீ சொன்ன. அதனால சப்தபங்கி வாதத்தை ஒத்துண்டாக்க எதிர்கட்சிக்காரனும் ஜெயிச்சுடுவான், சொந்த கட்சிக்காரனும் தோத்து போயிடுவான். அத மாதிரி இருக்கு. அத மாதிரி நீ சப்தபங்கி வாதத்தை சொன்னாக்க எல்லா விதத்திலையும் தூஷிக்கப்படுகிறது. எல்லா சாஸ்திரக்காரனும் தூஷிக்கிறா. அப்படி தூஷிக்கும் பொழுது எங்க பட்சம் கரெக்டு, பேதாபேதவாதம் சுவாபாவிகம், பேதமும் சுவாபாவிகம், அபேதமும் சுவாபாவிகம் அப்படின்னு நீ ஜெயின பங்க மாதிரி சப்தபங்கவாதம் ஜெயினம் சொல்ற மாதிரி நீ சொன்னையானாக்க அப்ப இது எப்படி தெரியும்? நீ அப்ப ஜெயின பட்சத்தை நீ கண்டிக்க கூடாது, ஜெயின பட்சத்தை நீ தூஷிக்கவே கூடாது. ஏன்னா நீ தான் சொல்ற. இப்போ அவன் சொல்ற மாதிரி நீ பேதாபேதவாதத்தை சுவாபாவிகமா நீ வச்சு அவனும் அந்த பேதாபேதவாதம் தான் சொல்றான். அது பாஷ்யக்காரர் சமன்வயாதிகரணத்துல பாஸ்கர வேதாந்தியை கண்டனம் பண்றார். அப்போ இந்த வார்த்தையை சொல்றார், பாஸ்கர வேதாந்தி பேதாபேதவாதத்துக்கு அவாலும் வச்சுக்கிறார். அது ஔபாதிக பேதாபேதவாதம் அதுக்கு பேர் இருக்கு. ஔபாதிகமான உபகித பிரம்மவாதம், இங்கே சக்தி பிரம்மவாதம். யாதவ பிரகாஷ் அவ உபகித பிரம்மவாதிகள். அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி பேதாபேதவாதத்தை சொன்னாக்கா இது வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நைகஸ்தின சம்பவாதுன்னு ஜெயின பட்சத்தை கண்டனம் பண்ணிச்சே நாங்க சொல்லிருக்கோம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதனால நைகஸ்தின சம்பவாதுன்ற சூத்திரத்தை கொண்டு ஜெயினன் சொல்ற சப்தபங்கிய சர்வாத்தனா எல்லாரும் கண்டிக்கிறா. நீ அந்த கண்டிக்கிறது கூட நீ கண்டிக்க கூடாது, ஏன்னா நீ அவளுக்கு ஒத்துட்டு இருக்க. அதனால நீ கண்டிக்கவே கூடாது. இந்த மாதிரி அவ சொல்றது என்ன, பிரபஞ்சத்துல விரோதம்ன்றதே கிடையாதுன்னுட்டா. விரோதமே கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா நீ அதான் ஒத்துக்கணும். பேதாபேதம் சுவாபாவிகம் நீ சொல்லிட்ட, விரோதமே இல்லைன்னு சொல்லிடுற நீயும். அப்போ அவ பட்சத்தையும் நீ ஒத்துக்கணும், உன் பட்சத்தையும் விட்டுடணும், அவா பட்சத்தையும் நீ ஏத்துண்டாகணும். அவா பட்சத்தை நீ தூஷிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். அதனால இது தவறு. இல்ல இல்ல, நாங்க தான் ஒரு வார்த்தை சொன்னோமே, காத்யாயன மகர்ஷி சொல்றீங்க, ஈஸ்வரா வியாகிருத பிராணை விராட் சிந்துரிவோர்மிபி யத் பிரநிருத்யத் இவ ஆபாதி தஸ்மை சத் பிரம்மணே நமஹ அப்படின்னுட்டு நாங்க சொன்னோமே. அதன் பிரகாரம் நாங்க சொல்றோம். காத்யாயன மகர்ஷின்றவர் அவரும் சாட்சாத்கரிச்சவர் பரமாத்மாவை. அப்படிப்பட்ட காத்யாயன மகர்ஷியே சொல்றாரு, அதை நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அதுக்கு நீங்க விரோதம் சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லா ரிஷிகளையும் திருட வேண்டியதுதான். எல்லா ரிஷிகளும் அப்படிப்பட்டவா, எல்லாரும் பிரம்ம சாட்சா்காரம் பண்ணிடுவா தானே. அதனால அவ பட்சத்தை நீங்க தோழம் சொல்லலாமா? அதனால அது சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க தான் சொன்னோமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. இப்ப பாரு ஒரு விஷயம், அவர் சொன்ன அபிப்பிராயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்களா? பூர்வாபர பரிகாலோச்சனம் பண்ணுங்க.
பூர்வாபர பிரகாசம் பண்ணணும். நீங்க யாதவ பிரகாசம் மகரணி சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த வாக்கியத்துல துவார நிஷேதம் இல்லை. துவார நிஷேதம்னு என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்துல சொன்னோம். துவாரமப்பியபேதம் துவாரமப்ராபியபேதம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது துவாரம்னாக்கா பெருமாள் சேதனம் அச்சேதனம் அவைகளோடு சேர்ந்தவனாக இந்த பிரபஞ்சமாக மாறுகிறான் அப்படின்னு சொன்னோம். மாறுறதுன்றது பிரம்மத்துக்கிட்ட இல்ல, பரமாத்மா கிட்ட கிடையாது. பெருமாள் என்ன பண்ற? அவைகளோட சேர்ந்து இருக்க அவைகளுக்கு தான், சேதனங்களுக்கும் அச்சேதனங்களுக்கும் தான் அங்க விகாரம் வருது. பரமாத்மாவுக்கு விகாரம் வருது நாம சொல்லவே இல்லையே. நாம எங்கேயுமே பரமாத்மாவுக்கு விகாரம் வந்தா சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாததுனால இங்க துவாரம் எதுவோ அது முக்கியம். அது துவாரம் எதுவோ அது முக்கியம். அந்த துவாரம் இல்லைன்னு அவர் சொன்னாரா? துவாரமே கிடையாது. துவாரம்னாக்கா அதை கொண்டு, ஜீவனை கொண்டு, சேதனத்தை கொண்டு, அச்சேதனத்தை கொண்டு இத மாதிரி பரிணமிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி துவாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்னு, நீ சமுத்திர பேனதரங்க நியாயம் அப்படின்னு நீ சொன்ன, அதனால சுரூப பரிணாமமே அங்கீகரிக்கணும் அப்படின்னு நீ சொன்னாக அது தப்பு. சமுத்திரம் அதுவே அலையா இருக்குது, குமிழா இருக்கு, நுரையா இருக்கு அப்படின்னு அந்த சமுத்திரத்தினுடைய சுரூப பரிணாமமே வந்திருக்குதே. அத மாதிரிதான் பிரம்மத்தினுடைய சுரூபமும் பரிணமிக்கிறது அப்படின்னு ஒத்துக்கணுமே. அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. இன்னைக்குமே உதாரணத்துல என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் தாஷ்டாந்திகத்துல இருக்கு. உபமானத்துல இருக்கிறதெல்லாம் உபமேயத்துல இருக்கக்கூடாது. சந்திரன் மாதிரி உன் மூஞ்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சந்திரனுக்கு ஒரு ஆஹ்லாத கிரத்தம் இருக்கு, இனிமையா இருக்கிறது, மனசை சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அந்த முகமானது நம்மளால சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறதுல ஒண்டிதான் தாத்பரியமே தவிர்த்து சந்திரன் உருண்டையா இருக்கு, சந்திரன் பிரகாசிக்கிறது, சந்திரன் நடுவில் ஏதோ கருப்பா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க, அது அத்தனையும் இவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது கிடையாது. அதனால திருஷ்டாந்தத்துல இருக்கிறது, உதாரணத்துல இருக்கிறது அத்தனையுமே உபமானத்துல இருக்கிறத உபமேயத்துல எடுத்துக்க முடியாது இல்லையோ. அது கூடாது, எதுவுமே கூடாது. ஸ்ருதி என்ன பண்ணிட்டு யதா சௌமிய ஏகேன மத்பிண்டேன சர்வம் மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் அப்படின்னு சொல்லிட்டு உபனிடத்து இது சொல்லிட்டு போயிடுது. சாந்தோக்கிய உபனிடத்து சத்வித்தியில சத்காரிய சொல்லும் பொழுது இனிமையானவனையே யதா சௌமிய ஏகேன மத்பிண்டேன ஒரு மண் கட்டி, அதனால சர்வம் அந்த மண் கட்டியினால பண்ணப்பட்ட வஸ்துக்கள் அனைத்துமே எப்படி மண்மயம் விஜ்ஞாதம் எல்லாம் மண்ணாவே இருக்கு, மண் ரூபமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? தங்க கட்டி அதுல இருந்து பண்ணப்பட்ட ஆபரணங்கள் அனைத்தும் தங்கமாவே இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம், விஜ்ஞாதம். அந்த மாதிரி இந்த இடத்துல திருஷ்டாந்தம் எடுத்துட்டோம். சரி, அப்ப திருஷ்டாந்தம் எடுத்துட்டு இருக்கோம். மண்ணு மாதிரிதான் இப்ப பெருமாள் இருக்கேன்னு அர்த்தம். மண்ணு மாதிரி பெருமாள் இருக்க அப்படின்னு சொன்னாக்கா இப்ப என்ன ஆகும்? பிரம்மத்துக்கு கூட மண்ணு ஜடம், பிரம்மம் கூட ஜடம் அப்படின்னு ஆயிடும். சமுத்திரம் ஜடம், அது மாதிரி பரமாத்மாவும் ஜடம் அப்படின்னு ஆயிடும். அதை ஒத்துப்பியா? யாருமே நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எல்லா அர்த்தங்களையும் அப்படியே எடுத்துக்க கூடாது. எது தேவையோ அதை முண்டிதான் எடுத்துக்கணும். அதாவது உபமானத்துல எது சொல்றோமோ அது எது தேவையோ அதை முண்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்றது தேவையற்ற வார்த்தை. அதனால அந்த அது என்ன, இந்த இடத்துல என்ன சொன்னோம்? மண்ணு கடம், மண்ணுல இருக்கக்கூடிய தர்மம் கடத்துல அனுவர்த்திக்கிறது.
அந்த மண் சுரூபம் அனுவர்த்திக்கிறது. அதை சொல்றதுதான் அங்க. அதுதான் நமக்கு தேவை, அர்த்தம் எடுத்துக்கணும். அத மாதிரிதான் பரமாத்மா இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுரூப பரிணாமம் இல்லை. காரணத்திலையும் பரமாத்மா இருக்கான், காரிய தசையிலையும் பரமாத்மா இருக்கான், எல்லா தசையிலையும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தது. அதுக்குதான் இது வந்தது. அது அதனாலதான் அவருக்கு அத்தியாயம் என்ன சொன்னார் தெரியுமா? வந்து எது பிரன்றித்யது இவ அப்படின்னு சொல்லிட்டார். பிரன்றித்யது இவ, நாட்டியம் ஆடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இவ அப்படின்னு தான் சொல்லிருக்க. இவன் சொன்னாக்க உபமானம் தான் அர்த்தம். அதை அத்தனையும் ஒன்னா சேர்த்து விட முடியுமோ? எல்லாமே சேர்றதுன்றது இங்க வராது. அதனால அந்த மாதிரி வாதமே தவறான வாதம். அது இவா சொல்றது யாதவ பிரகாஷ அந்த காத்தியாயன மறுபடி சொன்னதை வச்சுட்டு நாங்க காரணவாதத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அது அதனால இது எப்படி இருக்குன்னு பரிகாரம் தான் பண்றாரு பத்திமங்கலம் சுவாமி. அதனால இந்த இடத்துல இதுதான் அர்த்தம். ஆகவே இந்த யாதவ பிரகாசன் சொல்லக்கூடிய மதமானது சர்வாத்மனா தியாஜ்யம். அது தியாஜ்யம், அதை அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இதுவும் அபிந்த நிமித்தோபாதான வாதம் தான். ஆனால் அதுல யாதவ பிரகாசனத்தை கண்டனம், யாதவ பிரகாசனத்தை கண்டிக்கிறார். அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். பிரம்மோபாத்தான் விகாரான் கதிசித் அபிததுஹு சேதனா சேதனேஷான் நைதத்யுக்தம் யதீஷாத் அனதிகம் அனகம் நிர்விகாரம் கிருதம் தத் பின்னாயாஹ பிரம்மசக்தே விகதய இதி சேத் பிரம்மஜன்யத்வபங்கः ஏதாபேதோபபாத்யம் சகலமிதி மதே சப்தபங்கி நதூஷ்யா. பேர்ல 3 தோஷம் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. 3 தோஷங்கள் தத்துவத்தை சொல்லிட்டு 3 தோஷங்களை இங்க சாதிக்கிறார். பிரம்மோபாத்தான் இவன் பேதாபேதவாதிகள், சுவாபாவிக பேதாபேதவாதி. அதை சொல்லிச்சு கதிச்சிட்டு சில பேர், அதாவது யாதவ பிரகாஷா அவ சேர்ந்தவாழ்னா சேதன அச்சேதன ஈஷான், சித்தென்ன அச்சித்தென்ன ஈஸ்வரன் என்ன, இந்த 3 பேரையும் பிரம்மோபாத்தான் பிரம்மத்தினாலேயே விசித்திர சக்தி 3 இருக்கு. அந்த 3 எதுன்னு சொன்னோம்? சேதன சக்தி, அச்சேதன சக்தி, ஈஸ்வர சக்தி. இந்த 3 சக்தியோட சேர்ந்த பிரம்மத்தினால தன்னுடைய இச்சையினாலேயே எடுத்துக்கப்படுறது. அந்த சக்திகளை எடுத்துன்றது பிரம்மம். அது என்ன பண்றதுன்னாக்கா விகாரம், ஸ்வரூப விகார ரூபமாக அபிதது வர்ணிக்கிறார். அத மாதிரி அவ வர்ணிக்கிறார். அதனால 3 சக்தி இருக்கு. அந்த 3 சக்தியும் பிரம்மத்துல சேர்ந்து இருக்குது. அது சுரூப விகாரங்களாக வர்றது, சேதனமா மாறுறது, அச்சேதனமா மாறுறது, ஈஸ்வரனா மாறுறது. இது சுவாமி கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். சேதனன் ஈஸ்வரன் 2 பேரும் என்ன வித்தியாசம்? அவனும் சேதனம் தானே, என்ன அது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த ஈஸ்வரன்றவன் கொஞ்சம் விசேஷமானவன். சாதாரண ஜீவனை காட்டிலும் அவன் வேறுபட்டவன். இங்க சிவன் அப்படின்லாம் கிடையாது. சாதாரண ஜீவராசிகள் கொஞ்சம் விசேஷமான ஒரு ஈஸ்வரன், ஒரு தத்துவம். அதுதான் அந்த ஈஸ்வர சக்தி அப்படின்னு சொல்றது அப்படின்ற. அதனால அபிதது அத மாதிரி வர்ணிக்கிறாவா. அதை கண்டனம் பண்ற நைதத்யுக்தம், இது தவறு. என்ன எந்த காரணத்தினால தெரியுமா? தது அந்த பரம்பிரம்ம பெருமாள் ஈஷாத்து ஈஸ்வரன்
நீ உங்க சித்தாந்தத்துல என்ன யாதவ பிரகாஷ் சித்தாந்தத்துல ஈஷாத்து பிரம்ம பிரம்மத்துக்கு ஒரு அம்சமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவங்கிட்ட இருந்து அனதிகம் அதிரிக்தம் இல்லை, வேறுபட்டது இல்லை. அனகம் அந்த ஈஸ்வரனானது ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபட்டது இல்லை அந்த பிரம்மம். அத மாதிரி அனகம் தோஷமற்றது, அனைத்து தோஷங்களுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஓகே, அது தோஷ வாசனையே கூட கிடையாது. அதனால்தான் நிர்விகாரம் சுரூபத்தினால விகார சூன்யமாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ருதம் ஸ்ருதியானது நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நிஷ்கலம் நிஷ்கிரியம் நிஷ்கலம்னு அவயவம் இல்லைன்னு அர்த்தம். அவயம் இருந்ததுன்னாக்கா லோகத்துல கடத்துக்கு அவயம் இருக்கு, அது என்ன பண்றது? கடத்துக்கு அவயம் இருக்கிறது, அது அழுகி போயிடுறது. அதனால சுரூப விகாரம் வந்து அதே நிறவயமா இருந்ததுன்னா அதுக்கு அழிவே கிடையாது. அதனால சுரூப விகாரமே வராது. நிரஞ்சனம் எதுவும் ஒட்டுதலே கிடையாது. இந்த மாதிரி ஸ்ருதிகள்னால் தெரிகிறது. அப்போ பிரம்மமானது தோஷமற்றது, அதனாலேயே சுரூப விகாரமற்றது அப்படின்னு அநேக ஸ்ருதிகளும் சொல்றது. ஆனா நீயும் என்ன சொல்லிட்ட? ஈஸ்வரன்றவன் பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானவன் அப்படின்னு சொன்னா விகாரத்தோட கூடினவன் அர்த்தம். ஆனால் பிரம்ம ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு தான் சொல்லி சொல்லிருக்கு. ஒண்ணுன்னு சொல்லி சொல்லிருக்கிறதுனால அதுக்கு விரோதமா சொன்னதுனால இப்ப பிரம்மத்துக்கே விகாரம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால நீங்க வந்து சொல்றது தவறு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னாக்கா ஈஸ்வரனும் பிரம்மமும் ஒண்ணும் அப்படி கிடையாது. சக்தி அது சக்திமான், பரமாத்மா சக்திமான், ஈஸ்வரன்றவும் ஒரு சக்தியா இருக்கான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா அதுவே தவறு. ஏன்னா ஸ்ருதிகள்லாம் வந்து ஈஷாவாஸ்யம் மகேஸ்வரம் சமீஸ்வரானாம் பரம் மகேஸ்வரம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. ஈஸ்வரன் தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அத மாதிரி நித்தியமா சொல்றக்கு நித்தியமா சொல்றதுக்கு அதுக்கு வந்து நீ உற்பத்தியை சொன்னா எப்படி? ஜீவனையும் நித்தியமா சொல்றக்கு, அச்சேதனமான பிரகிருதியையும் நித்தியமா சொல்றக்கு, அனைத்துக்கும் நீ உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டேன். அதனால அதுவும் தோஷம். அதுக்கப்புறம் அவ கேட்கிறா, இந்த பிரம்மம் இருக்குதே அதுவும் பிரம்மத்தினுடைய சக்தி ஈஸ்வர சக்தின்னு ஒண்ணு. அந்த பிரம்மத்துக்கு விகாரம் கிடையாது. பிரம்மத்தினுடைய சக்தி இருக்கு பாருங்க, அது பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது. அதுக்குதான் இத மாதிரி காரணத்துவம் காரியத்துவம் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க பின்னாயா வேறுபட்டு இருக்கு, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட பிரம்மசக்தி, பிரம்மத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கு தான் விகிருதயா விகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க ஏன்னா பிரம்மன் நிர்விகாரம் தான், ஆனால் இந்த சக்திகள்லாம் இருக்கு பாருங்க அதுக்குதான் விகாரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப்போ பிரம்மஜன்யத்துவ பங்க, பிரம்மஜன்யத்துவம் பிரம்மத்திலிருந்துதான் இவெல்லாம் உற்பத்தியே அடைந்தது அப்படின்னு சொல்ற வாதம் இருக்கு பாருங்க. ஸ்ருதிகள் எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஜன்மாத்தியஸ்த சஜ்ஜலான் இதுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். அதெல்லாம் வந்து பிரம்மஜன்யத்துவ பங்கம், அந்த பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்றதுக்கு பங்கம் வந்துடும். இப்ப பிரபஞ்சத்துக்கு பிரம்ம காரணமாகும் போயிடுன்னு அர்த்தம். இல்ல நாங்க வேற மாதிரி சொல்றோம். இதுக்கு சகலம் இந்த பிரம்ம உபாதானத்துவம் முதலான அனைத்துமே பேதாபேத உபபாத்தியம். பிரம்மம் என்ன, பிரம்ம சக்தி என்ன, இது ரெண்டுத்துக்கும் பேதம் அபேதம் இவைகளால உபபாதனம் பண்ணணும். பிரம்ம வேற பிரம்ம சக்தி வேற அப்படின்னு அத்தியந்தம் விலட்சணங்கள் அப்படின்னு நீ நினைக்காத. பிரம்மத்தோடையே சேர்ந்து இருக்கிறதுனால அபேதம், ஆனால் சக்தி வேற பிரம்ம வேதம் தான் அதனால பேதம் அப்படி சொல்றோம். அதனால இந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னேனாக்க அப்போ ஒரே வஸ்துல பேதமும் இருக்குது அபேதமும் இருக்குது அப்படின்னு நீதி மதே இந்த மாதிரி நீ சொன்னேனாக்கா அப்ப என்ன ஆகும்?
சப்தபங்கி, ஜெயினர்களால் சொல்லப்பட்ட சப்தபங்கி வாதம். ந தூஷ்யா, அது தூழிக்கவே கூடாது, தூழிக்கவே கூடாது, அவனால தூழிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அவாதான் அப்படி சொல்றா, ஜெகத்துல விரோதம் எதுவுமே வரக்கூடாது, எல்லாம் எல்லாத்துலயும் இருக்குது அப்படின்றதுதான் சப்தபங்கி வாதத்தை அவ சொல்லியிருக்கா. அந்த நீதியானது எல்லா சாஸ்திரகாராலும் கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நீ கூட கண்டனம் பண்றிருக்காது, நீ கூட கண்டனம் பண்றிருக்க. ஆனா கண்டனம் பண்ணிட்டு இந்த பேதமும் விரோதமே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு தவறானது அது. அதனால ஜெயின மதத்தை நீ கண்டிக்கவே கூடாது, நீ ஜெயின மதத்தை நீ கண்டிக்கவே கூடாது, ஜெயின மதத்தை நீ கண்டிக்கவே கூடாது. இது தவறான வாதமா சொல்றது. அதனால இந்த தத்துவமும் ரொம்ப சரியற்றது நீங்க சொல்றது. அதனால சப்தபங்கி ந தூஷ்யா, சப்தபங்கி வாதமானது தூழிக்க தகுந்தது அல்ல. அதனால யாதவ பிரகாச பட்சம் சர்வாத்மனா தோஷத்தோட கூடினதுதான். அதனால அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிரம்மோபாத்தான் விகாரான் கதிச்சித் அபிதது சேதனா சேதனேஷாம் நைதத்யுக்தம் யதீஷாத் அனதிகமனகம் நிர்விகாரம் ஸ்ருதம் தத் भिन्नाया ब्रह्मशक्तेः विगतय इति चेत् ब्रह्मजन्यत्वभङ्गः एदा भेदोपपाद्यम् सकलमिति मते सप्तभङ्गी न दोष्याम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।